வணக்கம் மக்களே. காதல் அப்படிங்கிற ஒரு புனிதமான விஷயத்தை வச்சு இந்த காலத்தில் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். வெறும் பணத்துக்காக காதலியை எவனாவது கூட்டி கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க? அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சம்பவம். அதுவும் 59 வயசு ஒரு கிழவங்கிட்டவே காதலியை கூட்டி கொடுத்துருக்கானா, அப்போ அவன் எந்த மாதிரி ஒரு காதலனா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அது என்ன சம்பவம், என்ன நடந்துச்சு, கடைசியில் அது மூலியமாக எவ்வளோ பெரிய ஒரு கிரைம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக இது நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். அதுவும் கேரளாவில் நடந்த சம்பவம். ஸோ என்ன எதுன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது போக நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்ன நடந்துச்சு, என்ன ஏது, அப்படி அந்த கேவலமான சம்பவம் எங்கே போய் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். மே 26, 2023 கேரளா டிஸ்ட்ரிக்டில் அட்டப்பாடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் உள்ள ஹில் ரோடுங்க. அதாவது அட்டப்பாடி ஒரு ஹில் ஸ்டேஷன். அந்த ரோடு எப்படி இருக்கும், மேக்ஸிமம் ஹேர்பின் பெண்டு, ஸ்லோப்பு அந்த மாதிரி பட்ட இடங்கள் தானே அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரோட்டில் ஒரு கார் ஆனது ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்க. அப்போது அந்த காரில் போயிட்டு இருக்கவர் திடீர்னு யூரின் வந்திருக்கு அவருக்கு. அந்த காரில் யாருமே இல்லை, ஜஸ்ட் டிரைவர் மட்டும் தான் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, வண்டியை ஓரம் கட்டிட்டு யூரின் போகலான்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டுறாரு. ஓரம் கட்டிட்டு ஒரு ஸ்லோப்பு கிட்டே யூரின் போகலான்னு சொல்லிட்டு போகிறாருங்க. அங்கே பார்த்தா ஒரு சூட் கேஸ் அந்த இடத்துல இருக்குங்க. ஸோ சூட் கேஸ்னால் எப்படி, இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்கலாம் அந்த ட்ராலின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது வீல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய சூட் கேஸ் இருக்குங்க. இவருக்கு அந்த ஆர்வமானது தாங்க முடியல. ஏன்னா அந்த டிரைவருக்கு அந்த சூட் கேஸில் என்னவா இருக்கும், ஒருவேளை பணங்கனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உடனே அந்த சூட் கேஸ் கிட்ட போய் அந்த சூட் கேஸ் திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்துட்டு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு டெட் பாடி இருக்குங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் எப்படியும் நம்ம வந்துட்டோம், இந்த சூட்கேஸை தொட்டுட்டோம், நம்மளோட கைரேகை எல்லாமே அதில் இருக்கும், போலீஸ்காரங்க யாராவது கண்டுபிடிச்சா நாளை பின்ன நம்மளை தான் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஸ்பாட்லேயே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டார். கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ரோட்டில் இப்படி டெட் பாடி இருக்குன்னு போலீஸ்காரங்க உடனே வராங்க. ஃபாரன்சிக் டீம்லாம் வருது. வந்து பார்த்தா அந்த ட்ராலிக்குள்ளே டெட் பாடி இருக்குங்க. அறுபட்ட நிலைமையில், அதாவது எல்லா உடம்பு பார்ட்ஸையும் அறுத்து அந்த டெட் பாடிக்குள்ளே வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த டெட் பாடி இருக்குது. ஸோ இப்போ ஒரு பாடி கிடச்சிட்டு இந்த பாடி யார் என்னன்னே தெரில. உடனே அட்டாப்சிக்கு அனுப்பி விட்றாங்க. அட்டாப்சிக்கு அனுப்பும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, இது ஃபுல் பாடிக்குள்ளே பார்ட்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு பாடியை மட்டும் தான் வெட்டி இப்படி போட்டிருக்காங்க. இன்னொரு பாதி வேறு எங்கேயாவது இருக்கும், தேடி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்லோப்புக்கு போகிறாங்க. அங்கே எங்கேயாவது இருக்கும், இதே மாதிரி சூட்கேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே இதே மாதிரி இன்னொரு சூட்கேஸ் இருக்குதுங்க. அதை போய் பார்க்கும்போது அதில் மிச்ச பாடி எல்லாமே இருக்குது. அதில் தலை முதற்கொண்டு கிடைக்குது. அந்த அறுபட்ட உடம்போட தலை முதற்கொண்டு கிடைக்குது. அந்த தலை பக்காவாக இருக்குங்க. அதாவது எந்த ஒரு அடியை ரொம்ப படாமல் அந்த தலை நீட்டாகவே இருக்கும். ஸோ அந்த தலையை வச்சு அந்த பர்சனை யார் என்னன்னு கண்டுபிடிக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் தெரிய வருது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே கேரளா மாநிலத்தில் திருவூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த 59 வயது உள்ள ஒரு சித்திக் அப்படிங்கிறவர். அப்போ 59 வயசு ஆளை இப்படி கொண்டு போட்டிருக்காங்களே, யார் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக திருவூருக்கு போகிறாங்க. திருவூருக்கு போய் அந்த சித்திக் இருக்கார் தெரியுமா, அவருடைய மனைவிட்டு போய் உங்கள் கணவன் எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அவங்க இருந்துட்டு சொல்கிறாங்க, என் கணவன் ஹோட்டல் வச்சுருக்காரு, அவர் கல்ஃபில் வேலை பார்த்தாரு, அங்கே நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சு ஒரு கட்டத்தில் ரிட்டையர்ட் ஆகி திரும்ப வீட்டுக்கு இங்கே ஊருக்குள்ளே ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஹோட்டல் அசோசியேஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இடையில போனார். போய் 2 நாளில் வந்துடுவேன்னு சொன்னார். ஆனால் 1 வாரம் பக்கம் ஆகிட்டு இன்னும் என் கணவரை காணும், நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் முதற்கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதே மாதிரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கும்போது ஆமாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ டிரைவர் யாரையும் கூப்பிட்டு போலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க தனியாக தான் போனாங்க, கார் எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்லிட்டாங்க. ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு அவங்க மனைவி கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அட்டப்பாடி ஸ்லோப்பு கிட்ட ஒரு சூட்கேஸில் உங்கள் பாடி கிடச்சிச்சு, உங்கள் கணவருடைய பாடி அப்படிங்காங்க. அவங்க ஒய்ஃபுக்கு என்ன பண்ணனே தெரில, தன்னுடைய கணவரை யார் இப்படி பண்ணாங்க எதுவுமே தெரில. அவங்க சைடில் விசாரிக்காங்க, ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஸோ யார்கிட்டலாமோ விசாரிக்காங்க, யார் இப்படி பண்ணாங்க எதுவுமே போலீஸ்காரங்களுக்கு ஒரு க்ளூவுமே கிடைக்கல. உடனே என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரங்க, இது எப்படியா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதே சமயம் அந்த ஹோட்டல் அசோசியேஷன் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு குரூப் உண்டு. ஸோ அந்த குரூப்பில் இவர் எங்கள் அசோசியேஷனில் ஒரு பெரிய மெம்பர், இவருக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி அந்த அசோசியேஷனில் இருந்துமே போலீஸ்காரங்களுக்கு ரொம்பவுமே ப்ரெஷர் ஆனது ஏற்பட்டிருக்கு. உடனே போலீஸ்காரங்க என்னாச்சு, இந்த கேஸை உடனே சால்வ்
கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை ரொம்பவுமே தீவிரப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ தான் போலீஸ்காரங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, என்னென்னா இவர் வந்து தனியாக தான் காரில் போயிருக்காரு, அப்போ இந்த கார் இந்த சரௌண்டிங்கில் எங்கேயாவது இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய காரை தேடுறாங்க. அப்போ தான் அந்த அட்டப்பாடியோட ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இவருடைய கார் வந்து அந்த கார் பார்க்கிங்லாம் ஒரு இடத்துல விட்டுருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துல இவர் கார் இருக்குங்க. அப்போ போலீஸ்காரங்க உடனே ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்னென்னா இவரை ஒரு இடத்துல வச்சு கொலை பண்ணிவிட்டு 2 சூட்கேஸுக்குள்ளே வச்சு ஒவ்வொரு ஸ்லோப்லேயும் மாற்றி மாற்றி 2 சூட்கேஸை போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷனில் காரை விட்டுட்டு ட்ரெயின் ஏறி தான் அந்த கும்பல் வந்து போயிருக்கு, இந்த கொலை பண்ணவங்க அப்படி தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள ஸ்டேஷனில் உள்ள சிசிடிவி பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து ஒரு சின்ன ஸ்டேஷன்னால அந்த அளவுக்கு சிசிடிவி இல்லை. ஸோ இவங்கள கண்டுபிடிக்க முடியல. உடனே போலீஸ்காரங்க இன்னொரு மூலியமாக ஒரு க்ளூவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கார்லேயும் சரி பாடியிலையும் சரி எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. அதாவது அவருடைய வேலெட்டு ப்ளஸ் இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, அப்போ இவங்களுடைய கார்டை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலாம், இவங்க கார்டில் இருந்து ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்மில் அந்த கார்டை வச்சு யாரோ நிறைய பணத்தை எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. அது போக அவருடைய யூபிஐ ஐடி இருக்கும் தெரியுமா, அந்த யூபிஐ ஐடியை வச்சுமே ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணமானது டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துட்டுங்க. ஸோ உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஏடிஎம்க்கு டைரெக்டாகவே போய் அங்கே உள்ள சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது அந்த டயத்தில் பணம் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையங்க. போலீஸ்காரனுக்கே ஷாக், என்னது ஒரு பொண்ணும் ஒரு பையனுமா, அது போக அவங்க 2 பேரையும் பார்க்கும்போதே தெரியுது இவங்க ஒரு 18 to 22 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், வெறும் 18 to 22 வயசில் உள்ள அந்த பசங்க தான், அதாவது ஒரு பொண்ணும் பையனும் தான் இந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, இதை இந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம யார்கிட்டையாவது கேட்கலான்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, தெரியல. அது போக அவர் ஹோட்டல் வச்சுருக்காரு தெரியுமா, யார் அந்த சித்திக்கு, அந்த ஹோட்டலுக்கே போய் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாங்க. அப்போது அந்த பொண்ணு யாருங்கிறது அந்த ஹோட்டலில் உள்ள யாருக்குமே தெரில. பட் அந்த பையன் யார் அப்படிங்கிறது இந்த ஹோட்டலில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியுதுங்க. அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பேர் சுப்புலிங்க. அவனுக்கு வந்து 22 வயசு. அவன் வந்து இந்த ஹோட்டலில் தான் வேலை பார்த்தானா. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பர்சனல் ப்ராப்ளமாக ஹோட்டல் வேலையை விட்டு நின்றுட்டான் அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசப்படுதுங்க. அப்போ இந்த சுப்ளி தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் கொலை பண்ணியிருப்பானோ, என்ன ஏதுன்னு தெரியல. இந்த சுப்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த பொண்ணோட பேர் ஃபரானாங்க. அந்த பொண்ணுக்கு வெறும் 18 வயசு தானா. யோசிச்சு பாருங்கள், இந்த சம்பவத்தப்போ அந்த பொண்ணுக்கு வெறும் 18 வயசு பொண்ணு தான் அந்த ஃபரானாங்கிற பொண்ணு. அப்போ அந்த பொண்ணு தான் இதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கும்போது இவர் வந்து கல்ஃபில் வேலை பார்த்தாரு தெரியுமா, அங்கே வேலை பார்க்கும்போது இவர் கூட வேலை பார்த்தவருடைய பொண்ணு தான் அந்த ஃபரானா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இவர் கூட கல்ஃபில் வேலை பார்த்த அந்த பர்சனோட பொண்ணான ஃபரானா இந்த சுப்ளிங்கிறவர் எப்படி இதுக்குள்ளே வந்தார், இவங்க 2 பேரும் இவங்க ஹோட்டலில் தான் இந்த சுப்ளி வேலை பார்க்குறாங்க, இவங்க 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கே டவுட் வரும். இதே மாதிரி தான் போலீஸ்காரங்களுக்கு டவுட் வந்துச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபரானா இருக்காங்க தெரியுமா, இந்த ஃபரானா வந்து இவர் கல்ஃபில் வேலை பார்த்தாரு தெரியுமா, அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டார். அதே மாதிரி அவர் கூட உள்ளவருமே ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டாருங்க. ஒரு நாள் ட்ரெயினில் வச்சு யதார்த்தமாக இவங்க 2 பேர் ஃபேமிலியுமே மீட் பண்ணுது. அப்போ தான் ஃபரானாவை முத சித்திக்குங்கிறவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தோட்டி 2 பேருமே பேசிக்கிறாங்க. பேசினதுக்கப்புறம் இது என்னோட பொண்ணுன்னு சொல்லி அவரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நிறைய தடவை ஃபரானாக்கு வந்து அந்த சித்திக்கு வந்து கால் பண்ணுவாராம். கால் பண்ணி சும்மா நார்மலாக தான் பேசுவாராம், தப்பாக எதுவும் பேசாமல் சும்மா நார்மலாக பேசுவாராம். பேசிட்டு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி பேசுவாராம். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஃபரானா இருந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திக்குங்கிறவர் வந்து ரொம்பவுமே பணக்காரர், ஹோட்டல்லாம் வச்சிருக்கிறாரு, ஒரு நல்ல வெல் செட்டில்டு மேன் தானே. ஸோ என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய காதலனான சுப்ளிக்கு வந்து அவருடைய கடையில் வந்து வேலை வாங்கி கொடுக்குறாங்க. யாரோட கடையில், சித்திக்கோட கடையில். என்ன சொல்லி வேலை வாங்கி கொடுக்குறாங்கன்னா, இவன் வந்து சுப்ளி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது லவ்வர்னு சொல்ல என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவனுக்கு வந்து வேலை வாங்கி கொடுங்க, இவனுக்கு உங்கள் கடையில் வேலை போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபரானா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இது வந்து சித்திக்கும் சரிம்மா, அவர் தான் ஆல்ரெடி என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன்னாருலா, இவனையும் வந்து வேலைக்கு விட்டார். வேலைக்கு விட்டு ஒரு நல்ல பொசிஷன்லேயே வச்சுக்கிட்டாராங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைய சுப்ளி கிட்ட பழக ஆரம்பிக்கிறாரு. இந்த
சித்திக்கு. பழகும்போது என்ன ஆகுதுன்னா 2 பேரும் சேர்ந்து குடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. யார் அந்த 59 வயது சித்திக்கும் இந்த 22 வயது சுப்ளியும் சேர்ந்து குடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. நிறைய நாள் 2 பேருமே தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு நாள் இப்படி தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னன்னா 2 பேருமே ஃப்ரீயாக பேசி பழகிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, சித்திக் வந்து அந்த போதையில் அவர்கிட்ட உளர்றாருங்க. யார்கிட்ட, சுப்ளிக்கிட்ட. என்னன்னு சொல்லி உளர்றாருன்னா, இந்த மாதிரி ஃபரானா எப்படிப்பட்ட கேரக்டரு, அவள் நல்லா எல்லாரும் ஜாலியாக பேசுவாளா, எப்படி என்னன்னு தெரில, அவன் மேலே எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் சுப்ளியோட காதலி தான் ஃபரானா. ஆனால் அந்த ஃபரானாவை பற்றியே தப்பாக எதுவும் வருவாளா வைப்பாளா அப்படின்னு சொல்லி இந்த சித்திக்கு வந்து சொல்கிறாரு. அதுவும் 59 வயசு அந்த சித்திக்கு வந்து 18 வயசு அந்த ஃபரானாவை வந்து தன்னுடைய காதலன்கிட்டயே கேட்குறாரு. ஆனால் அவன் இருந்துக்கிட்டு இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கணும், என் காதலி இப்படியா நீ பேசுவ வைப்பான்னு சொல்லி சண்டை போடுவான் வைப்பான்னு எதிர்பார்த்தா. ஆனால் அவன் அப்படி பண்ணாமல் அந்த நேரத்தில் யோசிச்சிருக்கான். என்னன்னா, இவன் இந்த மாதிரி ஆசையில் இருக்கான், ஸோ இவனை வச்சு நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கான். எந்த லெவலுக்கு ஒரு மட்டமான காதலன்னு பார்த்துக்கோங்க. என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, இந்த பொண்ணை அவனுக்கு கூட்டி கொடுத்துட்டு அவனையும் இவளையும் ஒன்றா இருக்க வச்சு நம்ம இவன்கிட்ட இருந்து காசு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கான். இதே பிளானை போய் ஃபரானாட்ட சொல்லியிருக்கான். என்னன்னு சொல்லியிருக்கான்னா, இந்த மாதிரி உன் மேலே இந்த சித்திக்குங்கிறவர் ரொம்ப ஆசையாக இருக்கார், எப்படியாவது ஒரு நைட்டு உன் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுதாரு. அவர் நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி, நீ ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம அவன்கிட்ட இருந்து ஒரு லம்பான அமௌண்ட்டை வாங்கி எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இதுக்கு அந்த ஃபரானா, அதுவும் அந்த 18 வயசு அந்த பொண்ணு ஃபரானா இருக்கா தெரியுமா, அந்த பொண்ணு ஓகே சொல்லியிருக்கா. அப்போ பாருங்கள், இந்த காலத்தில் காதல்னு பேரில் என்ன கன்றாவிலாம் பண்ணுதாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளைக்கெலாம் ஏதாவது ஒரு மெச்சூரிட்டி நாலேஜ் இருக்குமாங்க, வெறும் 18 வயசு அந்த பிள்ளைக்கு. ஆனால் அதுவும் அந்த நேரத்தில் ஓகேன்னு சொல்லுது. அப்போ பாருங்கள் எவ்வளோ கேவலமாக நம்ம நாடு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாமே போலீஸ்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபரானாவையும் சுப்ளியும் வந்து மெயின் அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சு போச்சு, இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ட்ராக் பண்ணும்போது ஒரு இடமும் வந்து இவங்க சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரே ஒரு நாள் கரெக்டாக சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது தெரியுமா, அந்த இடத்துல வச்சு இந்த ஃபரானாவுடைய நம்பரானது ஆக்டிவ் ஆகிருக்குங்க. இவங்க வீட்டில் கேட்கும்போது கூட யாருக்குமே எங்கே போயிருக்காங்கன்னே தெரில, 2 பேரும் வீட்லேயே இல்லை. ஸோ மிஸ்ஸிங். கண்டிப்பாக இவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு கன்ஃபார்மாக வேறு ஆகிட்டு பார்த்தீங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி அவள் ஃபோனை ஆன் ஆகி ஆஃப் ஆகிருக்கு. அந்த ஒரு செகண்டில் வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எக்மோரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெயிட்டாக எக்மோரில் உள்ள அந்த போலீஸுக்கு ஃபோன் எடுத்து சொல்லியாச்சு. சொன்னோட்டி அங்கே வச்சு கையும் கழுமாக பிடிக்காங்க. கையும் கழுமாக பிடிச்சோட்டி தான் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அசாம் ட்ரெயின் ஏறி, அதாவது அந்த டைமில் அசாம் ட்ரெயின் வந்திருக்கு, அசாம் ட்ரெயினில் ஏறி அசாம் பக்கம் ஓடிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கரெக்டாக போலீஸ்காரங்க பிடிச்சி டேரெக்டாக ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக 2 பேரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த பையன் இருக்கான் தெரியுமா, அந்த சுப்ளி, அவன் வந்து வாயே திறக்கலை. அவன் வந்து எவ்வளோதான் அவங்க கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டாலும் வாயே திறக்கல. அந்த இந்த ஃபரானா வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அப்போ சொன்னது தான் இவ்வளோ உண்மைகளுமே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபரானாவும் ஓகே சொல்லிட்டா தெரியுமா அவருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த சித்திக்கு இருந்துட்டு ஃபரானாவை பற்றி ரொம்பவுமே தப்பாக இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. யார்கிட்ட, சுப்ளிக்கிட்ட. அப்போ இவர் இருந்துக்கிட்டு பதிலுக்கு அவள் அப்படிதான் இப்படிதான் சொல்லி தப்பாக தன்னுடைய காதலியை அப்படி சொல்கிறாருங்க. தப்பாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து ரொம்ப ஜாலி டைப்பு, நானுமே அவளுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் என் கூடயே நிறைய தடவை அவள் ஒன்று மண்ணா இருந்திருக்கா, அவள் அதெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவா வைப்பான்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக தான் காதலியை வந்து ஒரு விபச்சாரம் தொழில் பண்ணுற ஒரு ஐட்டம் ரேஞ்சுக்கு அவன் சொல்லியிருக்கான்னா, அப்போ பாருங்களேன் எப்படிப்பட்ட காதலர்கள் இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஃபரானா கிட்டேயும் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கா, நீ அவங்ககிட்ட நல்லா பேச்சை போட்டேன்னா நம்ம சூப்பராக செட்டில் ஆயிடலாம் லைஃப்பில், உன்னை ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு ஓகே சொல்லி என்ன பண்ணியிருக்குன்னா, சித்திக்கிட்ட டெய்லியுமே பேசியிருக்குங்க. எப்படின்னா நல்லா ஃப்ளோட் பண்ணியிருக்குங்க. அதாவது அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு, உடலுறவு பண்ண இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் அந்த 59 வயசு ஆளு கூட பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி அந்த லெவலுக்கு இவ ஃப்ளோட் பண்ணி பேசியிருக்கா அந்த ஃபரானாங்கிற பொண்ணு. ஸோ அதனால சித்திக்கு வந்து ரொம்பவுமே ஆர்வமாயிட்டு எப்படியாவது ஒரே ஒரு நாள் நைட்டு அவள் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. நேராக வந்து சுப்ளிக்கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு மட்டும் எனக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு சுப்ளி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நேராக ஃபரானாட்ட பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் எப்படியாவது ஒன்றா இருந்துட்டேன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை லம்பாக தட்டிடலாம், தட்டிட்டு நம்ம நிம்மதியாக எங்கேயாவது போயிடலாங்க. அந்த பிள்ளைக்கும் ஓகேன்னு சொல்லிட்டா. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக சித்தி
சித்திக்கு வந்து அவள் ஓகே சொல்லிட்டா, நீங்கள் எங்கேயாவது ரூம் மட்டும் புக் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கான். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரூமும் ஒரு ஏரியாவில் போட்டாருங்க அந்த அட்டைப்படி கிட்ட. உடனே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து சொல்லிட்டு போகணும், ஏதாவது சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம், யாரையும் கூட்டும் போகக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறாரு, ஹோட்டல் அசோசியேஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்கிறாரு. சொல்லிட்டு டைரெக்டாக காரை தூக்கிட்டு போயிருக்காரு. இதனால தான் இந்த தில்லாலங்கடி வேலையில் அவர் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக டிரைவர் கூட போகாமல் தனியாக இவரே காரில் போயிருக்காருங்க. காரில் போய் சூப்பராக 2 சூட் ரூம் போட்டு கொடுத்துருக்காருங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த சித்திக்கும் அந்த ஃபரானாவும் ஒன்றா உடல் உறவு பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து அவன் காதலன் இருக்கான் பாருங்க. எப்பா என்னடா இதெல்லாம் நடக்குது நம்ம நாட்டில், அப்படி தான் இருக்குது. அந்த காதலனுக்கு ஒரு சூட் ரூம், அவன் விளக்கு பிடிக்கிறதுக்கு நிற்கான். இவங்க 2 பேரும் உல்லாசமாக பண்ணதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்படி பிளான் பண்ணி எல்லாமே கரெக்டாக நடக்குது. நடந்து விட்டு என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளேயே போயாச்சு. யார், சித்திக்கும் ஃபரானாவும். சித்திக்கு வந்து நல்லா தப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அப்படியே கிட்ட நெருங்க வரான். அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அந்த நேரத்துலையாவது பயந்து பதறி அடித்து ஓடுன்னு பார்த்தா, அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு நல்லா இவன் கூட ரெடியாக இருக்கிற மாதிரி போகிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ட்ரெஸ்ஸை, யார் அந்த சித்திக்குடைய ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கலட்டுறாங்க. கலட்டினோட்டி என்ன ஆகுதுன்னா, யாரோ அந்த நேரம் பார்த்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சித்திக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ வெளியே இருந்து குரல் கேட்குது. யாரோட குரல்னா சுப்ளி குரல். ஃபரானா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கதவை திறங்குது. அப்போ இவர் இருந்துக்கிட்டு வேண்டாம் நீ போவாதங்காரு. ஆனால் இந்த ஃபரானா ஓடி போய் நேராக கதவை திறந்துட்டாங்க. கரெக்டாக கதவு திறந்து விட்டு வாசல்லேருந்து 2 பேர் உள்ளே வராங்க. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா சுப்ளி, அது போக அந்த சுப்ளியோடைய ஃப்ரெண்டான ஆசிக், இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோட்டி அந்த சித்திக்கு இருந்து சொல்கிறாரு, ஏன் வந்தா வெளியே போங்க. ஆனால் அந்த ஆசிக்குங்கிறவன் வந்து அப்படி வீடியோ எடுத்துகிட்டே வராங்க. யாரை, அந்த சித்திக்கு. ஸோ அவர் இருந்துக்கிட்டு என்ன வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கா அப்படி இப்படிங்க. கதவை பூட்டிட்டாங்க. கதவை பூட்டினோட்டி கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு ஒழுங்காக மரியாதையாக வீடியோக்கு போஸ்ட் கொடு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, போர்வை கீர்வை எல்லாத்தையும் எடுத்து அவர் உடம்பு மறைக்க ஆரம்பிச்சிட்டார். போர்வையெல்லாம் கீழே போட்டு போஸ்ட் கொடுங்க. அவருக்கு என்ன பண்ண தெரியாமல் போர்வையெல்லாம் கீழே போட்டு நிற்காரு. அவர் வந்து அண்டராயர் மாதிரி போட்டிருக்காரு. அதையும் நீ கழட்டுன்னு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன, எதுக்குடா இவன் வீடியோ எடுக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தான், நீ ட்ரெஸ் எல்லாம் கழட்டு, உன்னை இந்த மாதிரி ஒரு வீடியோ வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணி தான் உன்கிட்ட காசு பறிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்காங்க. அவருக்கு என்ன பண்ணனே தெரில அந்த சித்திக்கு. உடனே அந்த ஃபரானாவும் இருந்துக்கிட்டு அந்த பிளானில் தான் இருந்திருக்கா. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் சித்திக் பயங்கரமாக மாட்டிக்கிட்டா இருந்தாங்க சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கலட்டுன்னு சொல்லிட்டு அவன் கலட்டவே இல்லைங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுன்னா, அந்த சித்திக் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார். யார், அந்த சுப்ளியையும் அவன் ஃப்ரெண்டு ஆசிக்கையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவனை எப்படியாவது வீடியோ எடுத்து மிரட்டி நம்ம ஒரு அமௌண்ட்டை வாங்கிடலான்னு பார்த்தா, இவன் என்னன்னா நம்மளே அடிக்க ஆரம்பிச்சிட்டானு என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கும்போது, அந்த பொண்ணு இருக்கா பாருங்க, 18 வயசு ஃபரானா, அவள் வந்து அவள் ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு சுத்தியலை எடுத்து தன்னுடைய காதல நாயனை சுப்ளி கையில் வந்து கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு சுவிட்சில் வச்சு பின்னந்தலையில் டம்முன்னு ஒரு அடித்து உடனே அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துட்டாரு சித்திக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து தான் தெரிய வருது அவர் மயங்கி விழலை, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணனே தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே வெளியே போகிறாங்க. இதை எப்படியாவது அழிக்கணும், இந்த ஆதாரமே இல்லாமல் அழிக்கணும்னு சொல்லிட்டு 2 சூட்கேஸ் வாங்கிட்டு வராங்க. ஒரு அந்த இரும்பு அறுக்கிற மிஷின் வாங்கிட்டு வராங்க. அறுக்கிற மிஷினையும் வாங்கிட்டு வந்து சூட்கேஸையும் வாங்கிட்டு வந்து பாத்ரூம்குள்ளே வச்சு அந்த ஆள் உடம்பை துண்டாக அறுத்து 2 சூட்கேஸ்லையும் பத்திரமா கெட்டி பேக் பண்ணி கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பகல் டைமில் போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் வந்து யாருமே இல்லாத சமயம் பார்த்து இவங்க வந்து ஹோட்டலில் வெக்கேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகிட்டுனா, டேரெக்டாக அந்த சித்திக்கோட கார்லேயே போய் அந்த ஸ்லோப்பில் வந்து 2 சூட்கேஸையுமே ஒவ்வொரு இடத்துல போட்டுட்டு கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் காரை விட்டுட்டு இவங்க ட்ரெயின் ஏறி போயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர்கிட்ட உள்ள கார்டு UPI ஐடிலாம் வச்சு, ஏன்னா போலீஸ்காரங்க கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி சுப்ளிக்கும் தெரிஞ்சு போச்சு, ஃபரானாக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போது நம்ம ஊரை விட்டு எஸ்கேப் ஆகணும். அதனால் இருக்கிற காசு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க என்ன பிளான் போட்டாங்கன்னா, இவனை எப்படியாவது மிரட்டி இவன்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கி ஊரை விட்டு ஓடிடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படி இவங்க ஒரு கொலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நினச்சி கூட பார்க்கல, பார்த்தீங்களா? ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக வந்து இருக்க கார்டில் உள்ள அமௌண்ட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. UPI ஐடி மூலியமாக அமௌண்ட்டை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சென்னைக்கு எப்படியாவது ஆகி சென்னையிலேருந்து அசாம் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே சென்னை போயிட்டாங்க. அங்கேருந்து அசாம் போகிறதுக்குள்ளே இவ ஃபோன் ஆனாச்சு தெரியுமா, அந்த கேப்பில் போலீஸ்காரங்க தூக்கிட்டாங்க. இப்போ கரெக்டாக போலீஸ்கிட்ட மாட்டி எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. கடைசியில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இது ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த சமயத்தில் வந்து இது கேரளாவில் வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேஸாகவுமே மாறிச்சு. இப்போ பாருங்கள், அந்த 18 வயசு பொண்ணுக்கும் சரி, அந்த 22 வயசுக்கு பையனுக்கும் சரி, அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. எவனாவது, அதாவது எந்த ஒரு ஆம்பளையாவது தான் காதலியை வந்து இப்படி கூட்டி கொடுத்து சம்பாதிக்கணும்னு நினைப்பானா? அந்த லெவலுக்கு அவன் வந்து நினச்சிருக்கான். ஆனால் அந்த 18 வயசு பொண்ணுக்கும் எங்கெங்கே போச்சு கூறு. ஒரு
59 வயசு பையன் கூட அவள் போய் ஒன்றா இருக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லி மண்டே ஆட்டியிருக்கான்னா அப்போ அந்த பிள்ளைக்கு எங்கே போச்சு கூறு. இதில் வந்து சித்திக் மேலேயும் நம்ம தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சித்திக்கு வந்து ஒரு பையனோ பொண்ணோ இருந்திருந்தால் அதுக்கு வந்து ஃபரானா வயசு தாங்க இருந்திருக்கும். சித்திக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தால் கண்டிப்பாக. அப்போ தான் பொண்ணு மாதிரி இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் உள்ள ஒரு பொண்ணை இவன் ஆசைப்பட்டிருக்கான் பாருங்கள். இவன் ஆசையினால கடைசியில் இவன் வந்து உயிரே போயிட்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து இவங்களுக்கு வந்து சிறை தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. என்னடா ஆயுள் தண்டனை தூக்கெலாம் கிடைக்கலையான்னு யோசிக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட்டு வந்து இவங்க மர்டர் பிளான் பண்ணி பண்ணல தெரியுமா, யதார்த்தமாக ஆயிட்டனால இது பெரிய லெவலில் தண்டிக்கப்படலை. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ராடு சீட்டிங் கேஸ் அந்த மாதிரி கேஸுங்க. ஏன்னா இப்போது நிறையவே இது நடக்குதுங்க. குறிப்பாக 40 to 50 வயசுக்கு மேலே உள்ள ஆண்களை வந்து குறி வச்சு நடக்குது. இதுக்கு பேர் தான் ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சரி, யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா தயவு செஞ்சு 1-2 வாட்டி யோசிங்க. யாருமே வந்து ஒரு சுயலாபம் இல்லாமல் பேச மாட்டாங்க. இந்த காலத்தில் ரொம்பவுமே ஃப்ராடு நடக்குது. குறிப்பாக நம்ம இந்தியாவில் பயங்கரமான ஃப்ராடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் யார் மேலே தப்பு இருக்குது? அந்த சித்திக் மேலே தப்பு இருக்கா? என்னை பொறுத்தவரை எல்லார் மேலேயுமே தப்பு இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு இவங்க பண்ணது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். காதல்னு பேரில் இப்படி கேவலமான விஷயம்லாம் நிறைய இந்த ஜென்சி கிட்டுன்னு பேரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு காதலுங்கிறது ஒரு புனிதமான விஷயம். அதை யாரும் கலங்கடிச்சு புண்படுத்தாதீங்க. உங்கள் சம்பாத்தியம் உங்கள் பிஸ்னஸுக்காக காதலை யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் க்ரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.